வணக்கம். உங்களுடைய அரசு வேலை கனவை நனவாக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்திருக்கு. அத பற்றிய ஒரு முழுமையான விளக்கத் தொகுப்புக்கு உங்களை ரொம்ப உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது 2026ஆம் ஆண்டிற்கான சிஆர்பிஎஃப், அதாவது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில வந்திருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் வேலை வாய்ப்புகளுக்கான உங்களுடைய பர்சனல் ரோட் மேப். வாங்க உடனே உள்ளே போகலாம். முதல்ல இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் பாருங்க. 9175. ஆமாங்க, இது ஒரு பெரிய வேலைவாய்ப்பு. ஆண்களுக்கு 9096 பணியிடங்களும் பெண்களுக்கு 79 பணியிடங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வாய்ப்பை நீங்க ஏன் மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த எண்களே ஒரு மிகப்பெரிய சாட்சி. நாம இப்ப பாக்குறது சிஆர்பிஎஃப்-ஓட அதிகாரப்பூர்வமான நோட்டீஸ். அதோட லெட்டர் ஹெட்டை பார்த்தாலே உங்களுக்கு அதோட நம்பகத்தன்மை புரியும். 47 பக்கங்கள் கொண்ட இந்த பெரிய நோட்டிஃபிகேஷனை பார்த்து நீங்க மலைச்சு போக வேண்டாம். அதை ரொம்ப தெளிவான, சுலபமா புரிஞ்சிக்கக்கூடிய சின்ன சின்ன படிகளா நாம இப்ப உடைக்க போறோம். இந்த வேலையை வாங்குறதுக்கு நாம கடக்க வேண்டிய 6 முக்கியமான கட்டங்கள் இதுதான். 2026 சிஆர்பிஎஃப் வாய்ப்பு, உங்களுக்கான தகுதிகள், உடல் தகுதி சவால்கள், கணினி வழி தேர்வு, தொழில்திறன் தேர்வு மற்றும் எப்படி அப்ளை பண்றது. சரி, முதல் கட்டத்துக்கு போலாம். 2026 சிஆர்பிஎஃப் வாய்ப்பு. மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன் அல்லது பயனீர் பிரிவுகளில் வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது தேசத்துக்கு சேவை செய்யற ஒரு பெருமையான விஷயம். ஒரு வேலைன்னு வந்தா சம்பளம் ரொம்ப முக்கியம் இல்லையா? பே லெவல் 3 படி உங்களுடைய அடிப்படை மாத ஊதியம் 21,700 ரூபாயில தொடங்கி 69,100 ரூபாய் வரைக்கும் இருக்கும். நல்ல சம்பளம், கூடவே வாழ்க்கைக்கு ஒரு சூப்பரான பாதுகாப்பும் உத்தரவாதமும் இதுல இருக்கு. இரண்டாவது கட்டம், உங்களுக்கு தகுதி இருக்கா, தொடக்க கோட்ல நிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா அப்படிங்கறத இப்ப செக் பண்ணிடலாம். தேதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏப்ரல் 20, 2026 அன்னைக்கு போர்ட்டல் ஓபன் ஆகுது. அப்ளை பண்ண கடைசி தேதி மே 19, 2026. என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, கடைசி நேரத்துல சர்வர் டவுன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கடைசி நாள் வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. வயது வரம்புல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, கவனிங்க. நீங்க டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு 21லேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். அதுவே மற்ற ட்ரேட்ஸ்மேன் வேலைகளுக்கு 18லேருந்து 23 வயசு வரைக்கும் இருக்கணும். வழக்கம் போல எஸ்சி, எஸ்டி மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு அரசாங்க விதிமுறைப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா உண்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி, நீங்க எந்த வேலைக்கு போறீங்கன்றத பொறுத்து மாறும். டிரைவர் பணிக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு ஹெவி லைசன்ஸ் வச்சிருக்கணும். மோட்டார் மெக்கானிக் வேலைக்கு 10ஆம் வகுப்பு கூடவே ஐடிஐ சர்டிஃபிகேட் வேணும். பயோனீர் மற்றும் மற்ற ட்ரேட்ஸ்மேன் வேலைகளுக்கு 10ஆம் வகுப்போட அந்தந்த தொழிலில் உங்களுக்கு நல்ல திறமை இருக்கணும். நீங்க எதுக்கு ஃபிட் ஆவீங்கன்னு இப்போதே முடிவு பண்ணிடுங்க. இங்க தான் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இது மாநிலம் சார்ந்த வேலைவாய்ப்பு, அதாவது டொமிசைல் பேஸ்டு ரெக்ரூட்மெண்ட். நீங்க எந்த மாநிலத்திலிருந்து அப்ளை பண்றீங்களோ அந்த மாநிலத்தோட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் உங்ககிட்ட கட்டாயம் இருக்கணும். இல்லைனா உங்க அப்ளிகேஷன் உடனே கேன்சல் ஆகிடும். உங்களுக்கான மொத்த பயணமும் இந்த 5 படிகள் தான். இதே வரிசையில தான் நீங்க இதை கடக்கணும். முதல்ல பிசிக்கல் டெஸ்ட், அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அடுத்து ட்ரேட் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், கடைசியா மெடிக்கல் டெஸ்ட். மூன்றாவது கட்டம், உடல் தகுதி சவால்கள். போலீஸ் வேலைக்கு தேவையான உடல் தகுதியை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. அடிப்படை உடல் அளவீடுகளை பார்த்தோம்னா, ஆண்களுக்கு குறைந்தபட்ச உயரம் 170 சென்டிமீட்டர், மார்பளவு 80 சென்டிமீட்டர் இருக்கணும். பெண்களுக்கு குறைந்தபட்ச உயரம் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன்ல குறிப்பிட்ட பிரிவினருக்கு இதுல தளர்வுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரன்னிங் டெஸ்ட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நீங்க தேர்ந்தெடுக்கிற வேலையை பொறுத்து ஓட்டப்பந்தய தகுதிகள் ரொம்பவே மாறும். டிரைவர், மெக்கானிக் வேலைகளுக்கு போற ஆண்கள் 5 கிலோமீட்டர் தூரத்தை 24 நிமிஷத்துல ஓடி கடக்கணும். ஆனா சமையலர் இல்லனா வாட்டர் கேரியர் வேலைகளுக்கு 1.6 கிலோமீட்டர் தூரத்தை 10 நிமிஷத்துல கடந்தாலே போதும். நான்காவது கட்டம், கணினி வழி தேர்வு, அதாவது உங்களோட நாலேஜை செக் பண்றதுக்கான டெஸ்ட். இந்த தேர்வு ரொம்ப அழகா பேலன்ஸ்டா பிரிக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 100 மார்க், 2 மணி நேர தேர்வு. இதுல ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், பொது அறிவு, கணக்கு, அப்புறம் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி, இந்த 4 பிரிவுகள்லையும் தலா 25 கேள்விகள் கேட்பாங்க. கேள்விகள் எல்லாமே 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இருக்கும். அதனால பயப்பட தேவையில்லை. ஆனா உஷார், இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு தப்பான பதிலுக்கும் 0.25 மார்க் குறையும். அதாவது நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதனால உங்களுக்கு ரொம்ப சரியா தெரிஞ்சா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. குருட்டாம்போக்கில் டிக் பண்றது உங்களோட மொத்த மார்க்கையும் பாதிச்சிடும். 5வது கட்டம், தொழில்திறன் தேர்வு. சிபிடில பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பிராக்டிக்கல் ஸ்கில்ஸை நிரூபிக்க வேண்டிய கட்டம் இது.
சிஆர்பிஎஃப்க்கு எக்கச்சக்கமான வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க பாருங்க. பியூக்லர், கார்பெண்டர், துப்புரவு பணியாளர், பெயிண்டர், குக்கா வேலை செய்றவங்க, வாஷர்மேன், கொத்தனார், எலக்ட்ரீஷியன்னு நிறைய விதமான வேலைகள் இருக்கு. இந்த தேர்வுல உங்களோட பிராக்டிக்கல் நாலேஜை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? உதாரணமா, நீங்க குக்கா இருந்தா 100 பேருக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும். பெயிண்டரா இருந்தா எந்த கலரை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு அந்த கலர் ஸ்கீம்ஸை பத்தி துல்லியமா தெரிஞ்சிருக்கணும். ஆனா இந்த தேர்வுல பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வெறும் ஒரு தகுதி தேர்வு மட்டும்தான். மொத்தம் 50 மார்க்குக்கு நீங்க 20 மார்க் எடுத்தாலே போதும். அடுத்த கட்டமான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க சூப்பரா செலக்ட் ஆகிடுவீங்க. கடைசி கட்டம் எப்படி விண்ணப்பிப்பது? உங்களோட வெற்றிக்கான பயணத்தை அதிகாரப்பூர்வமா தொடங்குற ஸ்டெப் இதுதான். பீஸ் எவ்வளோன்னு கிளியரா பார்த்துருவோம். பொது பிரிவு இடபிள்யூஎஸ் மற்றும் ஓபிசி பிரிவைச் சேர்ந்த ஆண்களுக்கு மட்டும் ₹100 கட்டணம். எஸ்சி, எஸ்டி பிரிவினர், அனைத்து பெண்கள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது, முற்றிலும் இலவசம். ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியா உங்களுக்கான கேள்வி. தேசத்துக்கு சேவை செய்ய நீங்க எந்த தொழில்ல மாஸ்டர் ஆக போறீங்க? நீங்க யூனிஃபார்ம் போடுறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உடனே உங்களுக்கான சரியான வேலையை தேர்ந்தெடுத்து சிஆர்பிஎஃப் வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய அரசு வேலை கனவு நிஜமாக வாழ்த்துக்கள். இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.